சில நாட்களுக்கு முன்பு திரு ரங்கராஜன் அவர்கள் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசும்பொழுது மத்திய பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்ட யூசிசி சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை பற்றி மிகவும் விரிவாக விளக்கி பேசினார். முக்கியமாக இந்த யூசிசி சட்டம் அமல்படுத்தப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியாவில் நடைபெறும் எனவும் அவர் விளக்கமாக பேசியிருந்தார். மத்திய பிரதேசத்தில் தற்போது அமலுக்கு வந்துள்ள இந்த யூசிசி சட்டத்தால் பல்வேறு மாற்றங்கள் அந்த மாநிலங்களில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல முக்கிய தகவல்களை திரு ரங்கராஜன் அவர்கள் இந்த வீடியோவில் நமக்கு தெரிவித்துள்ளார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜந்தர் மந்தர்ல நடத்திய போராட்டம், அதைத் தொடர்ந்து சோனம் வாங்சாங்குடைய உண்ணாவிரதம், அதைத் தொடர்ந்து 20, 21 ஆகிய நாட்களில் பாராளுமன்றம் நோக்கிய பேரணி, அதில் நடந்த அராஜகங்கள், வன்முறைகள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதை பற்றி இன்னும் நிறைய செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதுலேயும் குறிப்பாக சோனம் வாங்சுக்கை பற்றி அவர் எப்படி வெளிநாட்டுக்கு போனார், அங்கே அடைக்கலம் தேடி இருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி தகவல்கள்லாம் இருக்கு. எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் அதையும் ஒரு தனியாக பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவிலையும் உலக அளவிலும் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்தியாவில் மத்திய பிரதேசில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதை பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் 16, 17 அந்த நாட்களில் மத்திய பிரதேசனுடைய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் யூசிசி என்று சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம், அதை கேபினட் அமைச்சர்கள் அவங்க அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது அது அசம்பிளியில் போய் அதன் மீது விவாதங்கள்லாம் நடத்தணும். அதற்கான நாள் குறிக்கப்பட்டது கடந்த திங்கட்கிழமை 20ஆம் தேதி. எல்லாம் ஆயிடுச்சு. இது 20ஆம் தேதியே சட்டசபையில், மத்திய பிரதேஷ் சட்டசபையில் பாஸ் ஆயிடுச்சு. பில்லு மசோதா அனுமதிக்கப்பட்டது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. விவாதங்கள்லாம் நடத்தப்பட்டது. வழக்கம் போல காங்கிரஸ் வெளிநடப்பு செஞ்சாங்க, கண்டபடி திட்டி தீர்த்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. அது கவர்னருடைய கையெழுத்துக்கு போகும், அதுக்கப்புறம் சட்டமாக அறிவிக்கப்படும், நடைமுறைக்கும் வந்துவிடும். ஏற்கனவே அஸ்ஸாம், குஜராத், உத்தராகண்ட் இந்த 3 மாநிலங்கள்ல இந்த பொது சிவில் சட்டம் இருக்கு. யூசிசின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடு அமலுக்கு வந்து விட்டது. இதுல முக்கியமா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நேரத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டும்தான் திருமணம் செய்துக்கலாம். அதாவது மோனோகமி மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி உண்டு. பாலிகமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் 3 அல்லது 4 வரை பெண்களை ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள அனுமதி கிடையாது. அது ஒரு கிரிமினல் குற்றமாக இப்ப இந்த யூசிசி படி கருதப்படும். இஸ்லாமியர்களுடைய மத கோட்பாடு, மத பழக்க வழக்கங்களப்படி 4 பேரை அவங்க கல்யாணம் செய்துக்கலாம். ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணும் 4 இஸ்லாமிய பெண்களோ அல்லது வேற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள இஸ்லாமியரா மாத்துவாங்க. அதெல்லாம் பல விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த மாதிரி முறைகேடுகள்லாம் போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த 3 மாநிலங்கள்ல இப்ப புதுசாக மத்திய பிரதேசம் அந்த 4வது மாநிலமாக அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன மாறுதல் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, குஜராத்தில் இந்த மாதிரி முறைகேடாக ஒரு திருமணத்திற்கு மேல மற்றொரு பெண்ணை ஒரே நேரத்தில் திருமணம் செய்தால், அதாவது நீங்க இந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கலாம், ஆனா முதல் திருமணத்தை சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்று அதையும் பதிவு செய்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இங்க மற்றொரு திருமணம் செய்ய முடியும், எந்த ஆணுமே சரி. இப்ப குஜராத்தில் நீங்க அந்த மாதிரி சட்டத்தை மீறி செயல்பட்டாக்க 7 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை தவிர அதே மாதிரி நீங்க அஸ்ஸாம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க சட்டம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கியிருக்காங்க. 10 வருடம் சிறை தண்டனை, 25,000 to 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம், இரண்டுமே கூட விதிக்கப்படலாம். வெறும் அபராதம் மட்டும் விதிச்சுட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெயில் தண்டனை கண்டிப்பா உண்டு. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்படி ஒவ்வொரு குஜராத்தில் இந்த மாதிரி, அஸ்ஸாம்ல இந்த மாதிரி, உத்தராகண்ட்லையும் 10 வருட தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன முக்கியமா நம்ம கவனிக்கிறோம்னா, இனிமேல் இந்து, இஸ்லாமியர் அல்லது கிறிஸ்துவர், சீக்கியர் அதெல்லாம் கிடையாது. ஒரு இந்த மாநிலங்கள்ல நீங்க திருமணம் செய்து கொண்டால் திருமணமும் சரி விவாகரத்தும் சரி கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த மாதிரி செய்யும் போது ஒரு தார திருமணம் மட்டும்தான் நடத்த முடியும்.
பலதார திருமணம் நடத்த முடியாது, அது வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிறது தான் இந்த 4 ஸ்டேட்ல மிக மிக முக்கியமான செய்தி. பாஜக ஆளும் சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் மந்திரி சபை இந்த பொது சிவில் சட்டத்தை அங்கீகாரம் கொடுத்துள்ளது. விரைவில் சட்டசபையில இது நிறைவேற்றப்படும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஆஸ்பிரேஷன், அதாவது எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, இதுக்கும் மதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தெளிவா கூறி இந்த பொது சிவில் சட்டத்தை வரவேற்றிருக்காரு. பலதார திருமணம் தான் தடை செய்யப்பட்டுள்ளது தவிர அவங்க மதத்தின் அடிப்படையிலயோ பழக்க வழக்கங்களின்படியோ திருமண சடங்குகளை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இந்த பொது சிவில் சட்டத்தினால கிடையாது. அதனால ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதை அரசியலாக்கி இதுல குழப்பத்தை உண்டு பண்றாங்க. இதுல மத்திய பிரதேஷ்ல மட்டும் ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அதனுடைய முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர் ரொம்ப திறமையா செயல்படுறாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் மத்திய அரசு வந்து இன்னும் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நான் படித்தேன். நீங்க செய்யறதெல்லாம் போராது, இன்னும் நிறைய அதாவது இந்த மாதிரி யூசிசி அதெல்லாம் பத்தி சொல்லல. மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி மற்றும் பலவிதமான பொருளாதார வளர்ச்சி அதிலெல்லாம் அவர் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுல இருந்து சொல்லியிருக்கிறதாக சில செய்திகளை நான் படித்தேன். ஆக மொத்தம் பாருங்க, நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் இன்னும் மேல செய்யணும் அப்படிங்கிறத அங்கு நம்ம பார்க்கிறோம். இந்த முதலமைச்சர், மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் மோகன் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, இது வந்து ஒரு சரித்திர நிகழ்வு, முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. எதனால அப்படின்னா, 300 வருடங்களுக்கு முன்னால் எந்த இடத்துல வந்து, அதாவது ஜெகதீஷ்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தினுடைய பெயரை, அந்த நகரத்தினுடைய பெயரை இஸ்லாம் நகர் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மத்திய பிரதேசம் முழுவதும் ஷரியா லாவை கொண்டு வந்தார்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்துல 300 வருடங்களுக்கு முன்னர். இப்பொழுது அந்த சரித்திரம் திருத்தப்பட்டு மாற்றி எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த யூசிசி சட்டத்தை, மசோதாவை சட்டசபையில பாஸ் பண்ண போது இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை தவிர இந்த சட்டசபையில் அவங்க எல்லாம் முடிச்ச உடனே வழக்கம் போல வந்து நிருபர்கள்லாம் போய் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து உங்க மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறது. அதாவது RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், அவங்களுடைய அஜெண்டா என்னவோ அதை நீங்க வந்து முன்னெடுத்து செய்யறீங்க. இது வந்து ஒரு குற்றச்சாட்டா காங்கிரஸ் சொல்லுது. இந்த நாட்டை வந்து RSS தான் ஆளுது, நீங்க ஆளல. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வந்து நிருபர்கள் முதலமைச்சர் மோகன் யாதவ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு திறமையான ஒரு பதில் நல்லா சொல்லியிருக்காரு. என்னன்னா, RSS வந்து இந்த நாட்டுக்கு எது நல்லது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டுடைய பாதுகாப்பு, இதை நோக்கி செல்கிற ஒரு அமைப்பு. அவங்க அந்த மாதிரி ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு எடுத்து சொன்னாக்க அதை ஒரு முறை இல்ல 100 முறை நான் செயல்படுத்துவேன். இதான் பதில், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரி, இப்ப இதுக்கு அடுத்ததா யார் யாரெல்லாம் மற்ற எந்தெந்த மாநிலங்கள்லாம் வருவதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இரண்டாவதா நான் படிச்சது வந்து மகாராஷ்டிரால ஒரு மாதத்திற்கு முன்னாடி முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார். அதாவது 7 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது, ஒரு கமிட்டி. அதுக்கு முன்னாள் நீதிபதியான ரஞ்சனா தேசாய் அவங்கள வந்து தலைவராக அந்த குழுவுக்கு போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதே இந்த யூசிசி தான், யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காகத்தான். அந்த அவங்க வந்து எல்லா வழிமுறைகளையும் ஆராய்ந்து அலசி எல்லாத்தையும் அறிவுரையெல்லாம் எடுத்து வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லி அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அப்புறம் அதே மாதிரி மகாராஷ்டிரா அரசனுடைய கேபினட் மந்திரிகள்லாம் உட்காந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதை அனுமதி கொடுத்த உடனே அது சட்டசபை, மகாராஷ்டிரா சட்டசபையில வரும், விவாதத்துக்கு எடுத்து கொள்ளப்படும். அதன் பிறகு அங்கு அனுமதி அளிக்கப்படும், கவர்னருடைய கையெழுத்தாகி வந்துடும். இப்ப அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக், அது மாதிரி ஒரு 3 மாதத்துக்குள்ள இதை வந்து அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் நிதிஷ் ராணே அவர்கள். இப்ப பாருங்க, இந்த ப்ரொனவுன்சியேஷன்ல இந்த ராணேயை பத்தி நான் ஒரு வார்த்தை உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ராணே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா RANE அப்படின்னு இருக்கும். சாதாரணமா மகாராஷ்டிரால இருந்து அது வந்து சர்நேம், அதாவது ஒரு குடும்ப பெயர் அப்படின்னுவாங்க, குலப்பெயர் அல்ல குடும்ப பெயர் அப்படின்னுவாங்க. அந்த ராணே அப்படிங்கறத வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமா என்ன படிப்பாங்க அப்படின்னா, ரேன்
அப்படின்னு படிப்பாங்க. RANE நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கும். இதுல தான் பிரச்சனை வருது. இப்ப இதை வந்து ராணேன்னு நான் வந்து அங்க போகும்போதெல்லாம் அதே மாதிரி லே அப்படின்னு இருக்கும், LELEன்னு இருக்கும். நான் லேல் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கத்து கொடுப்பாங்க, அதை கத்துக்கிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்ப இதுதான் நான் வந்து சொல்றது. நமக்கு சில அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களும் உச்சரிப்புகளும் இருக்கும். இப்போ மலையாளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா காண்ட் டூ அப்படிங்கிறத அவங்கள ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லிங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு ஜோக்காவே மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க. மும்பையில் நான் அடிக்கடி இதை கேள்விப்பட்டேன். மலையாளி வந்து காண்ட் டூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை கொஞ்சம் அழுத்தமா ஜி போட்டு சொல்லுவாங்க, ஜி உச்சரிப்புல சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஹிந்தியில. அது என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய பழக்கம், அவளுடைய உச்சரிப்பு அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது. அவ்வளவு எண்ணத்துக்கு ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். சான் ஜோஸ், SANJOSE அப்படிங்கிற ஒரு நகரம் அமெரிக்கால இருக்கு. அதை வந்து ஜோஸ்னு படிக்க கூடாது, ஹொசேன்னு படிக்கணும் அப்படின்னாங்க. HOSEன்னு படிக்கணும். அப்ப வந்து ஒருத்தர் வந்து விசா அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போறாரு. எந்த மாசம் போறேன், எந்த மாசம் திரும்பி வருவேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆளு, அந்த இன்டர்வியூ அதாவது விசா தேவைப்படுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹூன்ல போவேன், ஹூலைல வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப அவர் சொன்னாராம், ஏன் இந்த மாதிரி என்ன சொல்ற நீ ஒன்றும் புரியலன்னு. நீங்க தானே சார் சொன்னீங்க சான் ஜோஸை வந்து ஹொசேன்னு சொல்லணும்னு, அதனால ஹூனே ஹூலை அப்படின்னு நான் சொன்னேன். ஜேக்கு பதிலாக ஹெச் யூஸ் பண்ணேன். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து நம்மளுடைய தாய்மொழி சார்ந்ததா தான் இருக்க முடியும். அதுல சில தவறுகள் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு. அது ஏதோ பெரிய தெய்வ குத்தம் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஆக்சுவலா நம்ம பெருமைப்படணும். நம்ம தாய்மொழி சார்ந்த உச்சரிப்பு அப்படிங்கிறத நம்ம பெருமைப்படணும். அவ்வளவுதான். நமக்கு தாய்மொழி தமிழ். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஜோக் சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்கு போகலாம். JUDGE அது நமக்கு என்ன வார்த்தை, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியும், அதனுடைய பதவி என்ன அப்படிங்கிறது. இதை ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி JUDGE அப்படின்னு எழுதி ஒரு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கிராமத்துக்கு கொண்டு போய் காண்பித்தீர்கள் என்றால், அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல வசிக்கக்கூடிய சாதாரண மனிதன் அதை எப்படி படிப்பான்னா ஜுடுகே அப்படின்னு படிப்பாங்க. JUDGE ஜுடுகே. ஓ நம்ம ஜுடுகே சாப் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா அப்படின்னு ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதை எப்படி ஜட்ஜ், இந்த ஊர்ல ஜட்ஜ் இருக்காராமே, அவர் எங்க இருக்காருன்னு கேட்கறதுக்கு இது காமிச்சிங்கன்னா அவன் ஜுடுகேன்னு படிப்பான். அதனால தயவு செஞ்சு அதை நம்ம வந்து ஒரு அப்படியே கொஞ்சம் பாஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நான் வந்து இந்த மகாராஷ்டிரால இந்த நிதிஷ் ராணே அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யூசிசியை பத்தி, இது டாக்டர் பாரத் ரத்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களே இந்த யூசிசியை பத்தி சொல்லியிருக்காரு. இது மிக மிக முக்கியமானது. அவர் இஸ்லாமை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யாருமே அதை ஒன்றும் ஃபாலோவே பண்றது கிடையாது. இஸ்லாமிய பிரதர்ஹுட்டை பத்தி சொல்லியிருக்காரு. இஸ்லாமியர்கள் எந்த நாட்டுக்குமே விசுவாசமா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மதத்துக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் இந்த யூசிசியை பத்தி சொல்லியிருக்காரு. அதனால நாங்க கொண்டு வரத்தான் போறோம். இது மகாராஷ்டிரால கண்டிப்பா யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு அடுத்தது சமீபத்தில் பாஜக மேற்கு வங்காளத்தில் அமோக வெற்றி பெற்றது. அங்க இருக்கிற முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அவரும் உடனடியாக இந்த யூசிசிக்காக கமிட்டி அமைக்கப்பட்டு அதுல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது டிஸ்கஷன்ஸ் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தரவா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6 மாதத்துக்குள்ள வெஸ்ட் பெங்கால்ல யூசிசி கண்டிப்பாக அமலுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு ஏற்கனவே 4 ஸ்டேட்ல வந்தாச்சு. இப்ப அடுத்த 2 ஸ்டேட் அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால்ல வரப்போகுது. 6 ஸ்டேட் ஆயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துல அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திலேயே தேர்தல் வர இருப்பதனால அவங்க புதிய அரசாங்கம் வந்த பிறகு இந்த யூசிசியை கொண்டு வரணுங்கிற ஒரு திங்கிங்ல இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு முனைப்புல இருக்காங்கன்றதையும் செய்தி படிச்சேன். ஸோ யூசிசியை பத்தி 2-3 பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதை பத்திய தகவல்கள் தான் இது. இந்த யூசிசினால பலவிதமான நன்மைகள் இருக்கு. அதாவது எல்லா விதத்திலையும் அதாவது எப்படி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிறப்பு இறப்புக்கான பதிவேடு நேஷன், அது ஒன் டேட்டா பேஸ், அது மாதிரி இப்ப யூசிசியும் வந்துடும். இது வந்து மாநில அளவுல தான் செய்ய போறாங்க. ஆனா இது சென்ட்ரல் டேட்டா பேஸுக்கும் போயிடும். இதுல பல முறைகேடுகள் தவிர்க்கப்படலாம். பல தவறாக உபயோகப்படுத்துவது, நலத்திட்டங்களை உபயோகப்படுத்துவது, அது எல்லாமே தவிர்க்கப்படும். இந்த நாட்டுக்கு ஒரு உன்னதமான சட்டமாக இந்த யூசிசிங்கிறது வரும். தமிழ்நாட்டில் எப்போ வரும்னு கேட்காதீங்க, அதை பத்தி எங்கிட்ட விடையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.